ரொம்ப நாளா வலிச்சிட்டு இருந்த பல்லு திடீர்னு ஒரு நாள் வலியே இல்லாம போயிடுச்சா? என்ன பாசிபிள் ரீசன் அப்படின்னு நான் சொல்றேன். அது உங்களுக்கு பெரிய அலாமா இருக்கலாம். பாருங்க இந்த வீடியோவை. ஹாய்ங்க, நான் டாக்டர் இளங்கனி ஃப்ரம் இளன்ஸ் டென்டல் கேர். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பல்வலி எப்படி ஏற்படும், அப்படி ஏற்பட்டா எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்லாம் நான் சொன்னேன். பட் சடனா வலி நின்றுச்சு அப்படின்னா என்ன உங்க பாடி சொல்லுது அப்படிங்கறது நான் இந்த வீடியோல சொல்றேன். யூஸ்வலி ரொம்ப சிவியர் பெயின், குத்துற மாதிரி வலி, தண்ணி பட்டா வலி, படுக்கும்போது வலி, இந்த மாதிரிலாம் வலி ஏற்படுதுன்னா பல்லோட ஆழமான பகுதி, அதாவது பல்ப், அதை ரீச் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி வலி ஏற்படும். சடனா நின்றுச்சு அப்படின்னா உங்களோட பல் சொத்த ப்ராக்ரஸ் ஆகுறதோ இல்லை அந்த வலியோ கியூர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், சொத்த ஆழமா போய்கிட்டே தான் இருக்கும். இல்லை உங்க பல் அரிச்சதுன்னா அதுவும் ஆழமா போய்கிட்டே தான் இருக்கும். ஆழமா போய் உங்க ரத்த நாளத்தை பாதிச்சு உங்களுக்கு ரத்த ஓட்டமே இல்லாம போய் பல் உணர்ச்சியே போயிடும். அந்த உணர்ச்சி போகிறது தான் உங்களுக்கு வலி நின்றுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இது ஒரு நாள் உங்களுக்கு லேட்டரா பக்கத்து பல் வலியோ இல்லை திடீர்னு ஒரு வீக்கமோ ஒரு மற்ற ஆர்கான்ஸை பாதிச்சு பிளட்ல கலந்து அது பெருசா போய் முடியறதுக்குள்ள உங்க டாக்டரை போய் பார்த்துருங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, டேக் கேர், பாய்.